இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் இறைவார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த இறைவார்த்தையின் முன்னால் முழந்தாள் படியிட்டு இந்த இறைவார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாகி இருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய உள்ளங்களை திறந்துவிடும், இவர்களுடைய இதயங்களை திறந்துவிடும். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் இவர்களுள் நிறையட்டும். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் இவர்களுக்கு இன்று சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு அது தீர்வு தருவதாக அமையட்டும். எண்ணெயாக இருக்கட்டும், எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்காக இவர்கள் மாறட்டும். ஆண்டவரே, காலை முதல் மாலை வரை இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையையும் ஆசீர்வதியும். இவர்களோடு இவர்களுடைய குடும்பத்தோடு இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் 20-30 இறைவார்த்தைகள். அவர்கள் வைகரையில் எழுந்து தெத்கோவார் பாலை நிலம் நோக்கி புறப்படுகையில் யோசபாத்து அவர்களிடம், யூதாவின் மக்களே, எருசலேமின் குடிகளே, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் கடவுளாகி ஆண்டவரை நம்புங்கள். உங்களுக்கு தீங்கு ஏதும் நேராது. அவர் தம் இறைவாக்கினர்களை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார். யோசபாத்து என்ற அரசன் யூதாவின் மக்களை பார்த்து, எருசலேமின் குடிகள் ஒவ்வொன்றையும் பார்த்து வெற்றி பெறுவதற்கான வழிகளை கற்பிக்கின்றார். வெற்றி பெறுவதற்கான வழி என்ன? கடவுளை நம்ப வேண்டும். கடவுளின் வார்த்தைகளை எடுத்து சொல்லும் இறைவாக்கினர்களை நம்ப வேண்டும். இதுவே வெற்றி பெறுவதற்கான வெற்றியின் ரகசியம் என்பதை கூறுகிறார். இதுபோல நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும். யோசபாத் கடவுளை நம்பினார். அதே நம்பிக்கையை மக்களிடம் விதைத்தார். தீமை அனைத்திலிருந்தும் அவர் விலகியிருந்தார். இறைவாக்கினர்களை நம்பினார். அவர்களுடைய வார்த்தையை இதயத்தில் இருத்தி தியானித்தார். அப்படிப்பட்ட யோசபாத்துக்கு நிகழ்ந்தது என்ன? 30வது இறைவார்த்தை. யோசபாத்தின் அரசு அமைதி கண்டது. அவருடைய கடவுளும் அவருக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இன்று இறைவார்த்தையை கேட்டு அதை நம்பி உள்ளத்தில் பதித்து வாழ்கின்ற உங்களின் வாழ்வும் யோசபாத்தின் அரசை போன்றது. அமைதியாக மாறும். அமைதியின் கடவுள் உங்களை அமைதியின் மக்களாய் மாற்றுவார். எத்திக்கிலும் யோசபாத்துக்கு கடவுள் அமைதி அளித்தார். போர்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, எதிரிகள் இல்லை. மாறாக கடவுளின் கரம் அவரை வழிநடத்தியது. அமைதி இல்லாமல், இதயத்தில் அமைதி இல்லாமல் வாழ்க்கை நடத்தும் எனது சகோதரனே, உங்கள் வாழ்வில் அமைதி கிடைக்க வேண்டும். கடவுள் தருகின்ற அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல. அதை சுவைத்தவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த அமைதி நிரந்தரமானது. அது மகிழ்ச்சி தருவது, அது ஆறுதல் தருவது, அது வாழ்வின் அர்த்தத்தை உணர வைப்பது. இன்று நீங்களும் உங்கள் குடும்பமும் இறைவார்த்தை கேட்கும்போது உங்கள் வீட்டை ஏறெடுத்து, உங்கள் வீட்டை கடவுள் ஏற்றெடுப்பதற்காக, ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவதற்காக இன்று மன்றாடுங்கள். கடவுள் உங்களை வாழ வைப்பார். உண்மையிலேயே யோசபாத்தை ஆசீர்வதித்த கடவுள், இதே இறைவார்த்தையில் ஆசீர்வதித்த கடவுள், இன்று நீங்கள் இந்த இறைவார்த்தையை கேட்கும்போது உங்களையும் ஆசீர்வதித்து துன்பங்களிலிருந்து விடுதலை தந்து உங்களுடைய மனதிற்கு அமைதியை தருவார். நம்புவோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.